வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மாம்பழம் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும், அதே மாதிரி இயற்கைக்கு மாறாக செயற்கை நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி மாம்பழத்தை பழுக்க வைப்பாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மாம்பழம் அப்படின்றது ஒரு வெப்பமண்டல பழம், அதாவது சம்மர் சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம். அதே மாதிரி மாம்பழம் வாங்கும்போது நல்லா ஸ்மெல் பண்ணி வாங்கணும். ஸோ ஒவ்வொரு மாம்பழத்துக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன ஏமாந்துடக்கூடாது அப்படின்னா, மாம்பழம் பார்க்க பலன்னு இருந்தால் அது நல்ல மாம்பழம் அப்படின்னு ஏமாந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு மாம்பழத்தில் என்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கரும்புள்ளிகள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரும்புள்ளிகள் இருக்கிற மாம்பழம் தான் ரொம்ப சுவை மிகுந்த மாம்பழமாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, தேங்காய் தட்டி பார்த்து வாங்குறோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு மாம்பழம் வாங்கினோடனே அதை நல்லா தட்டி பார்க்கணும். ஸோ தட்டி பார்க்கும்போது அதில் சவுண்டு கம்மியாகவோ இல்லை சவுண்டே கேட்கல அப்படின்னா அந்த மாம்பழம் ரொம்ப கனிஞ்ச மாம்பழம், இல்லை அழுகக்கூடிய மாம்பழம், இல்லை அழுகிற ஸ்டேஜில் இருக்கிற மாம்பழம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மாம்பழத்தை இயற்கையாக நம்ம பழுக்க வைப்போம். ஸோ அதுக்கு மாறாக செயற்கையாக கார்பைடு கல் யூஸ் பண்ணி பழுக்க வைப்பாங்க. ஸோ ஒரு பெட்டிக்கு இவ்வளோ கல் அப்படின்ற மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ கார்பைடு கல் யூஸ் பண்ணுவாங்க. கார்பைடு பவுடர்னு இருக்கும், சரியா, பேக்கெட் ஃபார்மில் இருக்கும். பேக்கெட் ஃபார்மில் போட்டு ஒரு பெட்டிக்கு 2 பேக்கெட் 3 பேக்கெட்னு போட்டாங்கன்னா வெறும் 3 மணி நேரத்துலேயே அந்த மாங்காய் பழுத்துரும். ஸோ இந்த மாதிரி கார்பைடு கல்லோ இல்லை கார்பைடு பவுடர் யூஸ் பண்ணக்கூடிய மாங்காய்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அரிப்பு, வாந்தி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இதை தவிர்த்து நார்மலாக நம்ம வீட்டிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சோனாலே பழுத்துரும். ஆனால் சன்லைட் படாமல் வைக்கணும். இல்லை அப்படின்னா மற்ற பழங்களோட சேர்ந்து பேக்கெட் போட்டு வச்சோம்னாலே பழுத்துரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாம்பழம் வாங்கும்போது ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாம்பழம் நேச்சுரலாக அவங்க பழுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு சில மாம்பழம் பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக ஏதோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பழுக்க வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த தடவை மாம்பழம் வாங்கும்போது செக் பண்ணி வாங்க. ஓகே.